வணக்கம் நேயர்களே, நம்பர் 1 யார் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். சினிமாவுக்கும் ரசிகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு பற்றிய ஒரு நிகழ்ச்சி. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 5 முதலமைச்சர்களை உருவாக்கிய ஒரு சினிமா. சினிமாவுக்கும் ரசிகனுக்கும் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் இருந்து கொண்டிருந்தது. அந்த வகையில ஒரு ரசிகனுக்கும் ஒரு நடிகையை ரொம்ப பிடிக்கும். எந்த மாதிரியான ரசிகர்கள் எந்த மாதிரியான ரசிகர்களை கொண்டிருக்கிறார்கள், எதனால அந்த ரசிகரை, அந்த நடிகையை, அந்த நடிகரை பிடிச்சிருக்கு, இது போன்ற பல விஷயங்களை கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். அந்த வகையில் நம்பர் 1 யார் நிகழ்ச்சிக்கு இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். எழுத்தாளரும் குறிப்பாக சினிமா பற்றிய பல்வேறு விதமான கருத்துக்களை எழுதக்கூடியவர், நடிகரும், அது மட்டுமல்லாமல் சினிமா பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்கின்ற திரு மோகன் ராமன் அவர்கள். வணக்கம் சார். இப்ப குறிப்பா நம்ம நடிகைகள் அப்படின்னு இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். அதுவும் குறிப்பா 1980களில் இருக்கக்கூடிய நடிகைகள் அப்படின்னு சொன்னா, ஏன்னா அப்பெல்லாம் சினிமால மிக சிறந்த இயக்குநர்கள் இருந்த ஒரு காலகட்டங்கள். அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய படைப்புகள்ல வந்த நடிகைகளுக்கு அழுத்தமான பாத்திரங்களும் இருந்திருக்கிறது. சோ மக்கள் மத்தியில பயங்கரமா ரீச் ஆயிருந்திருப்பாங்க. சோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நடிகை அப்படின்னா 1980களில் யாரு உங்க மனசுல உடனே கண்ணு முன்னாடி வராங்க? அதாவது இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லிடுறேன். வைஜந்தி மாலாவும் பத்மினியும் நடன போட்டி ஆரம்பித்த பொழுது PS வீரப்பா சபாஷ் சரியான போட்டி அப்படின்னு. அது ஓகே சினிமால. பட் நம்பர் 1 அப்படின்னு நம்ம கணிப்பு சொல்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம், சரியும் இல்லை. ஏன்னா ஒரு சரித்திர ரீதியா சின்னதா பார்த்தோம்னா 80கள் டெக்னாலஜி என்டர் ஆன பீரியட். 1930களில் கதாநாயகியாக யார் வர முடியும்? பாடத் தெரிந்தவர் மட்டுமே கதாநாயகி. கண்டிப்பா. 40 போய் 50களில் மொழி, தமிழ் மொழியை அழகாக உச்சரிக்க வேண்டும், பார்ப்பதற்கு ஒரு நல்ல ஒரு பெண்மணியாக, அழகான பெண்மணியாக இருக்க வேண்டும், நடனம் தெரிந்தால் மிக ஒரு பெரிய பிளஸ். அது இந்த மாதிரி வந்த காலகட்டம் போய் டப்பிங் படத்துக்கு வேறொருவர் உமக்கு குரல் கொடுப்பதுங்கிறது என்டர் ஆன பீரியட் அது. சோ இந்த 80s ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் காலம். அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சினிமாவுக்குள்ள வந்து போனாங்க. they tried their hand. நிலைத்து நிற்பவர்களில் ஒரு சிலரே மிஞ்சுகிறார்கள். 80s எனக்கு எடுத்தா டக்குன்னு நிறைய பேர் ஞாபகம் வருது. ஸ்ரீபிரியா. ஆனா இந்த 80s நீங்க சொன்னீங்கன்னா அவங்க பாதி பேர் நான் சொல்றவங்க 70sல என்டர் ஆனவங்களா இருப்பாங்க. இப்ப நேற்றைய ப்ரோக்ராம் நான் பார்த்தேன். மக்கள்லாம் ரஜினி கமல் தான் சொன்னாங்க. பட் ரஜினி கமல்லாம் கமல் சார் 1959 படம் ஃபர்ஸ்ட் பிக்சர். கண்டிப்பா 70sல ரஜினி சார் 1975. சோ அவர் 80s ஹீரோன்னு சொல்ல மாட்டேன். அவங்கள 70sல வந்தவங்க. ஓகே மோகன், நம்ம இப்ப உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல 80sல வந்தவங்கள உடனே டக்குன்னு உங்க மனசுல ஞாபகத்து ஸ்ரீபிரியா, ராதிகா, ரேவதி, அமலா, ரத்தி அக்னிஹோத்ரின்னு நான் என்ன டப்பிங்னு சொன்னதுனால கண்டிப்பா எல்லாத்தையும் விட்டுருங்க. என் மைண்ட்ல எந்த 80s வேணா எடுங்க, நீங்க 60s 70s 80s எல்லா காலகட்டத்திலையும் சிறப்பாக சிறந்து விளங்கியவர் ஆச்சி மனோரமா. அவரும் ஒரு கதாநாயகியே. கண்டிப்பாக, உண்மையிலே. இருந்தாலும் மக்கள் யார் யாரெல்லாம் கதாநாயகிகள் அப்படின்னு 80sல ஃபீல் பண்ணிருக்கா அப்படிங்கறத நம்ம முத பார்க்கலாம். 1980களில் பிரபலமான நடிகை யார்? குஷ்பு, ஸ்ரீதேவி, ரேவதி, அமலா, கௌதமி, ராதா, ராதிகா, பானுப்பிரியா, நதியா, சுகாசினி, ஊர்வசி. இவங்க ஒரு 10 பேர்த்த 1980களில் பிரபலமான நடிகை அப்படிங்கிற களத்தில் இருக்காங்க. குறிப்பா பார்த்தோன்னா இதுல அவங்க எவ்வளவு சதவீதம் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத அதுக்கப்புறம் பார்க்கலாம். பட் ஒவ்வொரு காலகட்டத்தில் இவங்க பிடிச்சிருந்தது பார்த்தோன்னா குஷ்பு, ஸ்ரீதேவி, ரேவதி அவங்களுடைய நடிப்பால, அதே மாதிரி கௌதமி, ராதா, ராதிகா, பானுப்பிரியா, நதியா, சுகாசினி, ஊர்வசி. இப்போ இந்த ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி. இந்த வகையில பார்க்கும்போது, ஆமா, இந்த வகையில நம்ம ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா இவங்கள உங்க மனசுல நிக்கக்கூடிய நடிகர்கள், அந்த நடிகைகள்ல எந்த மாதிரியான காரணத்தினால உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த லிஸ்ட பார்த்தோம்னா ஊர்வசி மேடம் எக்ஸ்ட்ராடினரி காமெடி. அவங்களுடைய காமிக் சென்ஸ் பீட் பண்றதுக்கு ஆளே இல்ல. சுஹாசினி, ரேவதி, ராதிகா 3 பேருமே அபாரமான நடிகர்கள். பானுப்பிரியா கண்ணு ஒன்னே போதும், அவங்க கண்ணிலேயே பேசி நடிச்சிருவாங்க. குஷ்பு ஷியர் ஸ்வீட்னஸ் ஆஃப் பர்சனாலிட்டி.
கௌதமி எல்லாமே அப்படி ஒரு அழகா ஒரு லிமிட்டடா பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எல்லாமே அளந்து அவங்க உடல்ல இருந்து எல்லாத்தையுமே பக்காவா பண்ணவங்க. ராதா கேட்கவே வேண்டாம். நதியா கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹோம்லி நம்ம வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல அப்படிங்கிறது. ஸ்ரீதேவி மேடம் 80s எல்லாம் ஒரு காடஸ். அவங்க அப்புறம் போய் இந்தியாவையே கலக்கினவங்க. சோ இவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்ஸ், கிரேட் லுக்கர்ஸ், ஷியர் லுக்ஸ், பியூட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் லுக்ஸ் மிக்ஸ் ஆகி நல்லா வரும் பொழுது அந்த காம்பினேஷனுக்கு எந்த இயக்குனருமே, அது பாலச்சந்திர சாரா இருக்கட்டும், பாரதி ராஜாவா இருக்கட்டும், பாலு மகேந்திராவா இருக்கட்டும், மகேந்திரனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு வலுவான ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து அவங்களுக்குள்ள இருக்கும் அந்த திறமையை அழகாக வெளில கொண்டு வந்தாங்க. சோ இவங்க எல்லாம் இம்மார்டல் பர்ஃபார்மன்சஸ் கொடுத்தவங்க. நீங்க குஷ்பு காமெடி, மைக்கேல் மதன காமராஜன் எடுத்துக்கங்க, எக்ஸலன்ட் காமெடி. ஊர்வசி மேடம் அவங்களும் சேர்ந்து அதுல கலக்கிருப்பாங்க. ராதிகா சின்ன சின்ன வேஷங்கள், குணச்சித்திர வேஷங்கள், அப்புறம் ரஜினி சாரோட பின்னி படல் எடுத்திருப்பாங்க காமெடியை, ஒரு லோக்கல் கேரக்டர் பண்ணி. சோ ஹாசினி பாத்தீங்கன்னாக்க வெரி சென்சிட்டிவ் சப்ஜெக்ட்ஸ் நிறைய. ராதிகா அந்த ஊர்காவலன் படத்தை பெரிய பொட்டு ரஜினி கூட நடிச்சாங்க காமெடியில. பானுப்பிரியா she has done classic roles, great dancer, பல பேர் கிரேட் டான்சர். ரேவதி பியூட்டிஃபுல் பர்ஃபார்மர். தொடர்ந்து பேசலாம். மோகன்ராம் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயங்கள் பிடிச்சிருக்கு. இப்ப பானுப்பிரியா அப்படின்னா அவங்களுடைய கண்ணுக்காகவே, அவங்களுடைய கண்ணு மூலமாகவே பல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு நடிகை அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நடிகைகளுக்கும் ஒவ்வொரு குணாதிசயத்தை பிடிச்சு போய் அந்த மக்கள் ரசிகர்கள் ரசிச்சிருக்காங்க. இதனை குறிப்பா எவ்வளவு சதவீதம் மக்கள் இந்த பிரபலமான நடிகை அப்படின்னு தேர்வு செஞ்சிருக்கிறாங்க, வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். 1980களில் பிரபலமான நடிகை யார் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் திரு மோகன் ராமன், எழுத்தாளர் மற்றும் நடிகர். இது நமக்கு பரிச்சயமான ஒரு முகம். உங்களுடைய பார்வையில நீங்க பலவிதமான கருத்துக்கள் சொன்னீங்க. இருந்தாலும் மக்கள் என்ன மாதிரியான நடிகைகளுக்கு எவ்வளவு சதவீதம் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம முதல் பார்த்திடலாம். அந்த வகையில 1980களில் பிரபலமான நடிகை யார் அப்படிங்கறதுல குஷ்பு 21% வாக்களிச்சிருக்காங்க. குஷ்பு தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ஸ்ரீதேவி 17%, ரேவதி 14%, கௌதமி 10%, ராதா 9%, ராதிகாவுக்கு 8%, பானுப்பிரியா 5%, நதியாவுக்கு 9%, பிற நடிகைகள் 7% அப்படின்னு இருக்காங்க. இதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா குஷ்பு டாப்ல இருக்கிறாங்க, பிரபலமான நடிகை 1980களில். இந்த நேரத்துல மக்களுடைய ஒரு குஷ்பு மக்கள் மத்தியில் இப்ப ஏற்கனவே கோவில்லாம் கட்டப்பட்டதுனால அவங்க அந்த லெவல்ல டாப்ல இருக்கிறாங்க, 21%. இந்த நேரத்துல உங்களுக்கு இந்த நடிகைகள்ல இப்ப குஷ்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு அவங்களுடைய படங்கள்ல உடனே ஞாபகத்துக்கு வர்றது ஒரு அற்புதமான படம் எனக்கு குஷ்பு பாத்தீங்கன்னா ஆனஸ்ட் ராஜ்னு ஒரு படம். நானும் ஆனஸ்ட் ராஜ்ல இருப்பேன், கார்த்திக், குஷ்பு, ரேவதி, கிழக்கு வாசல் பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். இவங்களுக்கு அதுல ஒரு நல்ல ஒரு ஸ்கோப், அவங்க சாம காமிக்க, ரேவதிக்கு நடிப்பை காமிக்க. சோ ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்கிட்டு பண்ண படம் அது. எனக்கு குஷ்புன்னா அது மைக்கேல் மதன காமராஜன், அப்கோர்ஸ் அதே கார்த்திக் குஷ்பு காம்பினேஷன் வருஷம் 16. ரஜினி சாரோட எவ்வளவு படங்கள் பண்ணாங்க. She is one person who fitted Annamalai, who fitted எல்லாரோடையுமே பர்ஃபெக்ட்டா போய் சிங்க் ஆகி டக்குன்னு போனவங்க. அத பத்தி சந்தேகமே கிடையாது. குஷ்பு ரசிகர்கள் மத்தியில ஓட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா குஷ்புக்கு தான் வரும். கண்டிப்பா. நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது ரசிகர்கள் மத்தியில குஷ்புக்கு அதிகமா வாக்கு இருக்கும் சொல்றீங்க. ஆனா ஒவ்வொரு நடிகைக்கும் ரசிகர்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கு, ரசிகர்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு நடிகைக்கும் ரசிகர்கள் அவர்களுடைய கருத்து எந்த அளவுல இருக்கு, எவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கறத அதுல நம்ம பார்க்கும்போதே பார்த்தோம்னா குஷ்புக்கு 57% ஆண் ரசிகர்கள் இருக்கிறாங்க, 43% பெண் ரசிகர்களும். அதே மாதிரி ஸ்ரீதேவிக்கு 55% ஆண் ரசிகர்களும், 45% பெண் ரசிகர்களும். ரேவதிக்கு 51% ஆண் ரசிகர்களும், 49% பெண் ரசிகர்களும். கௌதமிக்கு 54% ஆண் ரசிகர்களும், 46% பெண் ரசிகர்களும். ராதாவுக்கு 53% ஆண் ரசிகர்களும், 47% பெண் ரசிகர்களும் இருக்கிறாங்க. பிற நடிகர்கள் 49%, 51% பெண் ரசிகர்களும் இருக்கிறாங்க. இதுல ரொம்ப குறிப்பா பார்த்தோம்னா நீங்க ஏற்கனவே சொன்னது போல ஆண் ரசிகர்களுடைய அதிக அளவுல மனதை கவர்ந்திருக்கிறாங்க குஷ்பு. 57% அவங்க பெற்றிருக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து? அதாவது
ஆண் ரசிகர்களை கவர்ந்தவர்கள்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கிளாமர் குயின்ஸ். அது வந்து ஸ்ரீதேவியா இருக்கட்டும், குஷ்புவா இருக்கட்டும். வேற எப்போ ஒரு நடிகராக அவங்கள பார்த்து அவங்களுடைய குணச்சித்திர கதாபாத்திரங்களை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆயிடுது, மேல வந்துருது. ரேவதிக்கு பாத்தீங்கன்னா 51-49 தான் பெர்சன்டேஜ் இருக்கு, ராதாக்கு 53-47. பிற நடிகைகள் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிகம், ஆண்களோட கம்மி. என்னக்கா ராதிகாலாம் அங்க வந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு ராதிகா வந்து சீரியல்ல வந்து பெண் அந்த அந்த ஜெனரேஷன் அப்படியே தக்க வச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ராதிகா தான். இல்ல இந்த இப்ப எடுத்தோம்னா கண்டிப்பா அவங்க தான் எல்லாரும் 80% ஏன்னா அவங்க அப்படியே அந்த ரசிகர் பேச தக்க வச்சிருக்காங்க. இப்படி நிறைய பேர் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்க வேண்டியவங்க நம்ம விட்டுட்டோம். பட் இருக்கிற லிஸ்ட்லன்னு பார்த்தா ஸ்ரீதேவி எடுத்தீங்கன்னா ஜானி, அப்புறம் ரஜினி சாரோட அவங்களுடைய அந்த அந்த ஒரு பாட்டு போருமே, காற்றில் எந்த கீதம்னு, அது என்ன சாங், அது என்ன மெலடி. அண்ட் கமல் சாரோட கண்ணே கலைமானே, மூன்றாம் பிறை. இந்த ரெண்டு படம் ஸ்ரீதேவிக்கு ஐ திங்க் தமிழ்ல அதுதான் அவங்களுடைய ஒரு ஹை பாயிண்ட் அதர் தென் ஹர் பாலச்சந்தர் பிலிம்ஸ். அதுல வந்து மடிசார் மாமியா வந்து கலக்கிருப்பாங்க கமல் சாரோட. பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ், எக்ஸ்ட்ராடினரி ஆக்ட்ரஸ் who combined grace, beauty. மூன்று முகம்லாம் ஐ மீன் மூன்று முடிச்செல்லாம் அவங்க வந்து அற்புதமா பண்ணிருப்பாங்க. ரஜினி சாரை வந்து கண்ணில் விரல விட்டு ஆட்டிருப்பாங்க. அதுல வந்து ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படம் she will come and marry ரஜினிஸ் ஃபாதர். என்ன ஸ்கிரீன் பிளே, என்ன இது. சோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்களோட நடிப்பை நல்லா மெருகேற்றி அப்புறம் தன்னுடைய கிளாமரை போக்கஸ் பண்ணி she was able to rule. One more thing, இப்ப நீங்க குறிப்பிட்டது போல இன்னைக்குதான் நடிகர்கள் வந்து பலவிதமான ஒவ்வொரு படத்துக்கு வித்தியாசம் காட்டுறாங்கன்னா உண்மையிலேயே அந்த 80களில் இருக்கக்கூடிய நடிகைகளும் ஒரு படத்துக்கும் நாட் ஒன்லி கிளாமர் அப்படின்னு இல்லாம பல்வேறு விதமான அழுத்தமான கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. ஆமா கண்டிப்பா. கௌதமி வந்து ஆனஸ்ட் ராஜ்னு ஒரு படம் பண்ணாங்க, நான் பண்ணிருப்பேன். அவங்க அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ். விஜயகாந்த் ஒரு போலீஸ் ஆபீசர் அடிபட்டு கீழே விழுந்திருப்பாரு, ஆட்சி எகெயின் பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். இவங்க எல்லாருமே கிரேட் ஆக்டர்ஸ். ஊர்வசி மேடம் கேட்கவே வேணாம். அவங்க வந்து வெறும்னு ஒரு எக்ஸ்பிரஷன்ல எல்லாரையும் கவுக்கக்கூடியவங்க. அதாவது கமல் சார் வந்து காமெடியில பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனாங்கன்னாக்கா அதுக்கு அதோட உங்களுக்கு சர்டிபிகேட் வேற யாரு? கண்டிப்பா. குறிப்பா 1980களில் மக்களுடைய பிரபலமான நடிகை யார் அப்படிங்கறத நாம பார்த்தோம். குஷ்பு 27% பெற்று அவங்க முதலிடத்துல இருக்கிறாங்க. இந்த வகையில சிறந்த நடிகையாக 1980களில் வலம் வந்தவர்கள் யார் என பார்க்கலாம். இதோ உங்களுக்காக 1980களில் சிறந்த நடிகை யார் அப்படிங்கறதுல ஸ்ரீதேவி நடிகை 27% பெற்றிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து நதியா 11%, குஷ்பு அதே ஈக்குவலா 11%, திருப்பி ரேவதிக்கு 9%, ராதா அவங்களுக்கு 6%, ராதிகாவுக்கு 5%, சுகாசினிக்கு 5%, ஊர்வசிக்கு 4%, பிற நடிகைகள் 22% எடுத்திருக்காங்க. 1980களில் மக்களுடைய தீர்ப்பு சிறந்த நடிகை யார் அப்படின்னு பார்த்தா நடிகை ஸ்ரீதேவி 27% சொல்லுகிறாங்க. இப்ப நடிப்புக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது போல அழுத்தமான கதாபாத்திரங்களும் பல பேருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறதா இந்த 27% ஸ்ரீதேவிக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பா என்ன படம் இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் சொன்னேனே போன செக்மெண்ட்லயே, ஜானி, கண்ணே கலைமானே பாட்டு ஒண்ணு போருமே. அந்த ஒரு பாட்டு நடிச்சது போருமே. அந்த ஒரு ரோல் என்ன பாலு மகேந்திரா சார் என்ன அழகா அதை கிராஃப்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாரு. அதாவது ஒரு நடிகை வந்து இவ்வளவு வித்தியாசமான கதாபாத்திரங்களில் அந்த டிகேட்ல கொடுத்திருக்காங்க. அவங்க அவ்வளவு அபாரமாக she looked gorgeous, she acted brilliantly. அதனால்தான் பாலிவுட் அங்கேருந்து வந்து அப்படியே கவிட்டு போயிட்டான். இந்த நடிகை வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தமாக இருக்கக்கூடாது, அகில இந்தியாவுக்குமே அவர்கள் சொந்தமாக இருக்க வேண்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்க பாலிவுட்ல கொடி கட்டி பறந்தாங்க. அதுல சந்தேகமே இல்லை. பிற நடிகைகள்னு போட்டிருக்கீங்களே, அது பாத்தீங்கன்னா அதுலயும் நல்ல பெரிய செக்மெண்ட்ல யாரோ இருந்திருக்காங்க. 22%. எல்லாருமே நேஷனல் அவார்டு வின்னர். சுஹாசினி நேஷனல் அவார்டு வின்னர், ஸ்டேட் அவார்ட்ஸ் வாங்கினவங்க தான் எல்லாருமே அந்த பட்டியல். அது வந்து ஒரு அற்புதமான ஒரு லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா தங்கச்சியை போட்டிருக்கீங்க, ராதாவை போட்டிருக்கீங்க, ஆனா அக்கா அம்பிகா விட்டீங்க. அம்பிகா வந்து she is a very good actress and lovely actress. நீங்க சொன்னது போல அந்த பிற நடிகைகளே 22% அம்பிகா அதிக நிறைய பேர் அங்க போட்டிருப்பாங்க. 4% ஊர்வசி. எனக்கு வந்து நிறைய பேர் வந்து
ஸ்ரீபிரியா மேடம் வந்து இங்க அந்த அதுல வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 22 ரொம்ப அபாரமான நடிகை. அவங்களோட நான் ஒரு காமெடி சீரியல் பண்ணேன். அவங்க சீரியஸாவே ரோல் நினைச்சா என்ன காமெடி சென்ஸ் அவங்களுக்கு, அபாரமான காமெடி சென்ஸ். ஸ்ரீ வித்யா அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து ஹீரோயினா அப்படி ஃபேட் ஆகி அதே 80ஸ்லயே ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாவும் வந்துட்டாங்க. சோ அவங்களும் ஒரு ஹீரோயினா இருந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா வந்தவங்க தான். சோ அந்த லிஸ்ட் அபாரம். தமிழுக்கு குடுப்பினை என்னன்னா, அப்படி அழகாக தமிழை பேசி சொந்த குரலில் பேசி நடித்தவர்களில் இது போன்ற அபாரமான ராதிகா, ஸ்ரீபிரியா, ஸ்ரீதேவி லிஸ்ட், நல்ல லிஸ்ட். அந்த லிஸ்ட பார்த்து இன்னைக்கு எல்லாரும் கத்துக்கிட்டு இப்படி வரணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷனா இந்த லிஸ்ட் இருக்கணும். இவர்கள யார் நம்பர் 1ங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல, இவங்க எல்லாருமே நம்பர் 1ங்கிறது தான் என்னுடைய கருத்து கணிப்பு. இல்ல கண்டிப்பா மக்களுடைய மனசுல எல்லாருமே நிலைச்சு நின்றுக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுறாங்க. காலம் கடந்தும் கூட பேசப்படுவதற்கான காரணம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க மக்கள் மனசுல நின்றுருக்காங்க அப்படிங்கறதான் காரணம். இப்ப நீங்க சொன்னது போல ஸ்ரீபிரியா கூட பாத்தீங்கன்னா பாலிவுட்ல எப்படி ஜினத்தமன் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த அளவுக்கு தமிழ் திரையுலகில் ஸ்ரீபிரியாவை சொல்லப்பட்ட காலங்கள் எல்லாம் இருந்தது அந்த காலகட்டங்கள். சோ இப்படி பல்வேறு விதமான நடிகர்கள் இவங்களுக்கு அழுத்தமான பாத்திரம் இவங்களுக்கு கிடைச்சது. ஆனா இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் நம்ம இதுக்காக சொல்ல வரல, பட் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழுத்தமான கதாபாத்திரம் கிடைச்சது இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுறாங்க. அந்த வகையில இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ்ல இன்னும் ஒரு 10 வருடம் கழிச்சு இவங்களை பேசப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நடிகைனா யாரான்னு சொல்ல, யார் யாரெல்லாம் சொல்லுவீங்க? ஒரு சின்ன என்னால வந்து பெருசா நான் அப்படி சொல்ல முடியல. ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு 10-15 ஆண்டுகள் நிலைத்து நின்றார்கள். ஜோதிகா சந்திரமுகியில அந்த கண்ணை விரிச்சு பண்ணது வந்து பல ஆண்டுகளுக்கு பேசப்படும். அது வந்து எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அவங்க 7 ஆண்டு கேப் கொடுத்து திருப்பி 36 வயது நிலை வந்த பொழுதும் மக்கள் அவங்களை வரவேற்று அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணாங்க. பட் இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும்? ஒரு டிகேட் தாண்டி ஒரு 10 இயர்ஸ் தாண்டி அடுத்த 10th இயர்ல வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்ப ஆட்சி மனோரமா எல்லாம் எடுத்தீங்கன்னா 50s, சவுகார் ஜானிக்கு எல்லாம் எடுத்த 40s, 50s, 60s, 70s, 80s, 90s, 2000, 2010 நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேசப்படுறாங்க. ஆமா, சவுகார் அம்மா வந்து 66வது வருஷம் இந்த போன மாசம் ஒரு தெலுங்கு படத்தில் நடிச்சிருந்தாங்க 84 வயசுல. அந்த மாதிரி ஒரு லாஞ்சிவிட்டி யாருக்கு இருக்கும் இன்னைக்குள்ள தலைமுறைக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஒரு கேள்விக்குரியதா நிக்குது. உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ஆழமா யதார்த்தமாவும் பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி திரு மோகன் ராமன் சார். ஒவ்வொரு ரசிகனும் ஒவ்வொரு ரசிகையும் ஒரு படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது அந்த ஹீரோவா அந்த ஹீரோயினா தான் வெளியிலேயே வர்றாங்க. பெண்களாக இருந்தாங்கன்னா நதியாவோட அந்த கொண்டை, நதியா போட்டிருக்க ட்ரெஸ் அப்படின்னு வாங்கி போட்ட காலங்கள் எல்லாம் இருக்கிறது. அதே போன்ற ஒவ்வொரு நடிகர் மாதிரி வெளியில வருவாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆக்ஷன் மூவிஸ் பார்த்துருந்தாங்க, வெளியில போய் ஜாக்கி சானவே சேர்ல உருப்படி வர மாட்டாங்க, தவி தான் வருவாங்க. சோ ரசிகர்களோடு தொடர்புடையது சினிமா. அப்படிப்பட்ட சினிமாவை ரசிகர்கள் எப்படி ரசிக்கிறார்கள் என்பது பற்றியெல்லாம் ஒவ்வொரு வரக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் நாம் அவர்களுடைய எதற்கெல்லாம் வாக்களித்திருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.